இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கற்பூரவள்ளி தழை. இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து சளி இருக்கும்போது கசாயம் வச்சு கொடுத்தா அவங்க குடிக்க மாட்டாங்க. அதனால் வந்து போண்டா வந்து இதில் வச்சு எப்படி செய்யலான்னு வந்து பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் வந்து தேவையான அளவு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கடல மாவு வந்து 3 ஸ்பூன் வந்து எடுத்துருக்கிறேன். உப்பு வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. சோடாப்பு துளியுண்டு வந்து போட்டிருக்கேன். பெருங்காய் தூள் கொஞ்சமாக போட்டுக்கணும். மிளகு பொடி, அப்புறம் மிளகாய் தூள் அதுவும் வந்து போட்டிருக்கேன். அப்புறம் வந்து அரிசி மாவு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். பொடியாக கட் பண்ணி வச்ச கறிவேப்பிலையும் கற்பூரவள்ளி தழையும் வந்து 2ஐயும் வந்து போட்டுக்கிட்டேன். அப்புறம் பெரிய வெங்காயம் வந்து 3 வந்து நறுக்கி வச்சு அதுவும் வந்து பொடியாக நறுக்கி வச்சு போட்டுக்கணும். அப்புறம் மறுபடியும் வந்து நல்லா வந்து பிசைஞ்சு விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி வந்து பிசைய ஆரம்பிக்கணும். நல்லா வந்து இலக்கமாக பிசைஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து நல்லா புசுன்னு வந்து போண்டா வரும். அப்புறம் கொதிக்கிற எண்ணெயில் சின்னதாக என்ன பண்ணணும்னா நம்ம கலக்கி வச்ச போண்டா மாவை வந்து போட்டு எடுத்துக்கணும். நல்லா வந்து ப்ரௌன் கலரில் வந்தனையும் அதை இறக்கி வச்சுக்கணும். இது குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க.